இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நாளை புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையில் பெருமாள் தரிசனத்தை பற்றி சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளை தரிசனம் செய்வோம், சகல சௌபாக்கியங்களையும் தந்தருள்வார். புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் தினமும் பெருமாளை வழிபடுவது உன்னதமானது. வழிபாட்டுக்கு உரியது புரட்டாசி மாதம். வேண்டுதலுக்கு உரிய மாதம் இது. வேண்டுதலையும் நேர்த்தி கடனையும் செலுத்துகின்ற மாதமும் இதுவே. புரட்டாசி மாதத்தில் குலதெய்வத்தை அவசியம் வழிபடுவார்கள். அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் பார்த்துவிட்டு விரதம் மேற்கொள்வார்கள். பின்னர் மாலையில் பெருமாளை மீண்டும் தரிசித்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்வார்கள். புரட்டாசி மாதத்தில் வெங்காயம் பூண்டு தவிப்பவர்கள் பலரும் உண்டு. அதேபோல் அசைவம் சேர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் ஊறிய புரட்டாசி மாதத்தில் வேங்கடவனை தரிசிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும் மகத்தான பலன்களை எல்லாம் வழங்கக்கூடியவை என்கிறார்கள். மங்கள வாரம் எனப்படும் செவ்வாய்க்கிழமையில் புரட்டாசி மாதம் உதயமாகி உள்ளது. நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை. பொதுவாகவே பெருமாளுக்கு உரிய நாள் சனிக்கிழமை. அதிலும் புரட்டாசியும் சரி சனிக்கிழமையும் சரி பெருமாளுக்கு உகந்தவை. நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை. இந்த நாளில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் மனதார வழிபடுங்கள். பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுங்கள். தாயாருக்கு மல்லிகை பூ மாலை சாத்தி வழிபடுவது சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும். ஆலயத்தில் பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து பெருமாளுக்கு புளியோதரை அல்லது சக்கர பொங்கல் நேவேத்தியம் செய்து மனதார வழிபடுங்கள். அக்கம் பக்கத்தாருக்கு பிரசாதத்தை வழங்குங்கள். அல்லல்களில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் நம்மை காத்தருள்வார் வேங்கடவன். கடன் உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்மை மீட்டெடுப்பால் மகாலட்சுமி தேவி. புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் ஆலயம் சென்று தரிசிக்கும் போது அங்கே நம்பால் முடிந்தால் புளியோதரை நேவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்குவதும் அன்னதானம் செய்வதும் முன்மடங்கு பலனை தந்தருளும் என்கிறார்கள். புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் ஆலயம் செல்லுங்கள். பெருமாளையும் தாயாரையும் சேவியுங்கள். கோவிந்தனிடம் குறைகள் எல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள். தடைப்பட்ட திருமணம் முதலான காரியங்களை நடத்தி அருள்வார் பெருமாளும் தாயாரும். ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.